The studio is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time jobs offered for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search, share, and publish content. Simple tasks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications on WhatsApp to 991410416 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்கூரில் ராமவாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட எழுத படிக்க தெரிஞ்சு போட்டேன், சிலேடு கூட கிடையாது, மணலில் தான் எழுதி பழகுவேன்னு வச்சுக்கவே. அப்புறம் ராமாயணம், மகாபாரதம் அன்னாடும் படிப்பேன். காட்டுக்குள்ளே போய் பாடும் பாடுவேன், கொலவோட்டுவேன், பாத்தி கட்டுவேன், தண்ணி கட்டுவேன். உடம்புல அன்னாடும் வேத்து வந்துச்சுன்னா எந்த நோயும் கிட்ட வராது பார்த்துக்க. எதற்காக நம்மிடம் இதையெல்லாம் கூறுகிறார் என நினைத்த போது புதிதாக தன்னை பார்க்க வருபவர்களிடம் இவ்வாறு தனது கதைகளை கூறுவார் என்றார் வினவ். சுகன் இதுவரை திரைப்படங்களில்தான் கிராமத்தை பார்த்துள்ளான். நேரில் காரில் வெளியூர் செல்லும் போது வயல்வெளிகளை, ஆடு மாடுகளை, இடுப்பில் கோவணத்துடன் மேலாடை அணியாதவர்களை பார்த்தாலும் வீட்டிற்குள் சென்று வயதானவர்கள் யாரிடம் பேசி பழகியதில்லை. கல்லூரியில் சேர்ந்து வினவ் நண்பனானதும் ஒரு முறையாவது கிராமத்திற்கு சென்று தங்க வேண்டும் எனும் ஆவல் கூடியிருந்ததால் தன் விருப்பத்தை சுகன் சொன்னதும் நிறைவேற்ற வினவும் ஆடி 18 தொடர்ந்து அழைத்து வந்தான். கார் வேண்டாம், பைக்கிலேயே போகலாம். அப்போதுதான் சிறிய பாதைகளில் சென்று கிராமத்தை முழுமையாக சுற்றி பார்க்க முடியும் என சுகன் கூறியிருந்ததால் வினவ் சம்மதித்தான். ஊருக்குள் நுழைந்த போதே பூக்களின் நறுமணத்தோடு தன்னை தீண்டிய காற்றை நின்று சுவாசித்தான். கூரை வீடுகள், ஓடு வைந்த வீடுகள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக கான்கிரீட் வீடுகள், பங்களா போன்ற வீட்டருகிலேயே இருந்த பாழடைந்த வீடுகள் என இயற்கையோடு வாழும் மனிதர்களை எதிரே கண்டான். இந்த நவீன காலத்திலும் அடுப்பெரிக்க விறகு சுமந்து செல்லும் பெண்கள், வறுமையால் காலில் செருப்பு அணியாமல் நடந்து செல்பவர்கள், கந்தையான துணியை அணிந்தவர்கள், ஆற்றருகே வசித்தாலும் வாரக்கணக்கில் குளிக்காமல் வாழும் சோம்பேறிகள், அதிகம் படித்துவிட்டு அப்பாவின் விவசாயத்தை பார்க்கும் புத்திசாலிகள் என உலகத்தையே ஒரே கிராமத்து ஊரில் பார்த்தது போல் இருந்தது. சுப்பையா பாட்டனை காலில் விழுந்து வணங்கிய வினவை பார்த்து சுகனும் விழுந்து வணங்கினான். வயசானவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா வயசு அதிகரிக்கும்னு நம்பிக்கை என்று புதிய செய்தியை சொன்னான் வினவ். அரிசி வைத்திருக்கும் பானைக்குள் கைவிட்டவர் கையில் எடுத்த பணத்தில் இருவருக்கும் 100 என 100 ரூபாய் பழைய அழுக்கு நோட்டாக பணம் கொடுத்தார். தினமும் கறக்கும் நாட்டு மாட்டுப்பாலை தனக்கு போக விட்டதில் சேமித்து வைத்த பணம் என்றார். நகர் வாழ்வில் சம்பாதிக்காத வயதானவர்களுக்கு பேரன் பேத்திகள் தான் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தை செலவுக்கு கொடுப்பார்கள். 100 வயதை விரைவில் கடக்கவிருக்கும் கிராமத்து மனிதரோ குடிக்க மோரும் கொடுத்து செலவுக்கு 100 கொடுத்ததை பார்த்து சொல்ல வார்த்தை இல்லை என நினைத்து வியந்து மகிழ்ந்தான் சுகன்.